Sir, good afternoon, Jerry sir. Good afternoon, Mardima, Prasanna Venkatesh, Rajini Teja. Good afternoon, sir. நல்லா இருக்கீங்களா? சார் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். நல்லா கேக்குது சார். சார் கேக்குதா? கேக்குது சார். ஓகே, கிளியர். ஓகே, நன்றி. நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். நண்பர்களே, நேற்றுக்கு நம்ம பார்த்தது ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். இன்கம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து எவ்வளவு நாளைக்கு இந்த பிசினஸ்ல நம்ம கஷ்டப்படணும், வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணுமா, பேசிவ் இன்கம்னா என்ன, எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, அதற்கு நம்முடைய தூரம் எவ்வளவு, நம்ம எவ்வளவு தூரம் போனா அந்த பேசிவ் இன்கம் தொற்ற முடியும். வானம் தொட்டுவிடும் தூரம் தான் நேற்று போட்டு காமிச்சோம். ஒரு 14 ஸ்டெப்ல அதை எட்ட முடியுங்கிறது நான் சொல்லியிருந்தோம். ஆரம்பிக்கும் போது ஜாஸ்தி ஒர்க்கும், தென் கிராஜுவலா அப்படியே போக போக நமக்கு வந்து ஒர்க்கு குறைஞ்சிட்டே இருக்கும், இன்கம் கூடிட்டே இருக்கும். சார்ட்டெல்லாம் நேற்று போட்டு காட்டலாம். அதுக்கு முந்தின நாள் கூட்டத்தில் உங்களுக்கு என்ன ரெவ்யூன்னு கேட்டால், சிக்ஸ் பேசிக்ஸ் என்ன, இந்த பேசிக்ல எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். 100% யூஸ் த ப்ராடக்ட், 100% ப்ரொமோட். எதை யூஸ் பண்ணுமோ அதை தான் ப்ரொமோட் பண்ணணும். யூஸ் பண்ணாத எல்லா பொருட்களையும் நம்ம ப்ரொமோட் பண்ணி அதில் ஏதாச்சும் அவங்க சந்தேகம் கேட்டு அதை நாம் சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல நான் ஃபெயில் ஆகும். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிற விஷயம் 100% எப்படி ஜாயினிங் எடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு நேற்றுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 பேர் தியாகி, உங்களுடைய டீம்ல இருந்து 4 பேர் வேணும், 2 பேர் தியாகி போட்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதை முயற்சியை எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் கூட அந்த பிரீத்திங் டைம் இருக்கு, நீங்க அதை பண்ணுங்க. அதை பண்ணினால் 20 நாளுக்குள்ள உங்களுக்கு கீழே 1 லட்சம் பிவி, நீங்க உங்களுக்கு கீழே 1 லட்சம் பிவி. என்ன காரணம்னு கேட்டா, டூப்ளிகேஷன் என்ன காரணம்னு கேட்டா, டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி. டூப்ளிகேஷன் டெட் ஈஸி. அப்போ டூப்ளிகேஷன் தெரியாத ஒரு ஆளு இந்த பிசினஸ்குள்ள வந்து நான் வந்து எனக்கு தெரியலையே, நான் சேர்ந்துட்டேன், அப்போ எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியலையே அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா, யாரும் கதவை தட்டி, செல்வராஜன் போன மீட்டிங்னு சொன்னாரு, யாரும் கதவை தட்டி வாங்கய்யா உங்களுக்கு நாங்கள் பல லட்சங்களை சம்பாரிச்சு கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. நம்ம தான் போய் என்ன செய்யணும், கற்றுக்கணும், நம்ம தான் அதை எடுக்கணும். இந்த மாதம் கமிஷன் போட்டுக்கிறாங்க, இயர்லி போனஸோட. வாழ்நாளில் இவ்வளவு பெரிய கமிஷனை நானெல்லாம் பார்த்ததே கிடையாது. அதிலும் ஒரு எமரால்டுக்கே இவ்வளவு வருமா பாருங்க. 2,43,000 போட்டுக்கிறான். அது இல்லாம என் ஒய்ஃபைடுக்கு 1,88,000 போட்டுக்கிறான். ரெண்டையும் கூட்டி பார்த்தா 4,22,1 1,88, அதுல ஒரு 2,40, அப்போ 3,40, 4,28 வருது. 28, 31, 4,31,000 ரூபா என்னுடைய கமிஷன் இந்த மாசம். 4,31,000 ரூபி பின்னுக்கே அவர் போட்டுக்கிறது 3,21 தான் போட்டிருக்காரு ரஞ்சித் சார். பட் நான் ஒரு எமரால்டு 4,31,000, 2 ஐடியும் சேர்த்து. முடியுமான்னு கேட்டா, ஆர்சி பிசினஸ் தான் சாத்தியம். இவ்வளவு பெரிய கமிஷன் வாங்குற ஒரு பிசினஸ்க்கு வா 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 வம்பு பண்ணி வா, தரன்னு குதிரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்புறம் என்னது குளிப்பாட்டி
அப்புறம் என்னது கொஞ்சோண்டு கொள்ளு வச்சு, அப்புறம் என்னது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு, அப்புறம் குடி குடி குடி, தின்னு தின்னு தின்னு. இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. குதிரை கொண்டு வரலாம், குளிப்பாட்டலாம், கொள்ளு வைக்கலாம், தண்ணி வைக்கலாம், எல்லாம் குதிரை தான் சாப்பிடும். ஆனா நம்மளே அதுக்காக சாப்பிட முடியாது. அதனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச போது நானா தான் இதை விரும்பி ஏத்துக்கிட்டேன். இதுல பெரிய தொலைநோக்கு, உங்க எல்லாருக்கும் அந்த தொலைநோக்கு சிந்தை இருந்தால் 100% அந்த சிந்தை உங்களுக்குள்ள செயல்படுமானால் உங்களால கண்டிப்பா 20 நாள்ல 1,00,000 பிவி உங்களால செய்ய முடியும். அது 20 நாள்ல 1,00,000 பிவி பண்றது எப்படி அப்படிங்கிறத நாம் இப்ப என்ன செய்ய போறோம், இந்த இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது 20 நாள்ல எப்படி 1,00,000 பிவி நம்ம பண்றதுங்கிறது தான். அதற்கு டூப்ளிகேஷன் நம்ம ஏற்கனவே என்ன எடுத்தோம்னா சேல்ஸ் எடுத்தோம். ஏற்கனவே சேல்ஸ் எடுத்திருந்தோம். அந்த சேல்ஸ்ல எல்லாத்தையும் பண்ண வச்சோம். அதிகபட்சமா அதுல சசிகலா மேடம் 5 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணியிருந்தாங்க. 2 லட்சம் பிவி செல்ஃப்ல அடிச்சிருந்தாங்க. அதிகபட்சமா அவங்க அடிச்சிருந்தாங்க. நிறைய பேர் மகாவெல்லாம் 1 லட்சத்து சிலரை செல்ஃப்ல அடிச்சிருந்தாங்க. சேல்ஸ் பண்ணிருந்தோம். சேல்ஸ் ப்ரொமோட் பண்ணும் போன முறை. இந்த முறை நம்ம என்ன பண்றோம்னா ஜாயினிங் ப்ரொமோட் பண்றோம். ஏன் சார் ஜாயினிங் ப்ரொமோட் பண்றோம்? இப்போ சேல்ஸே பண்ணலாமல்ல. சேல்ஸ் பண்ணோம், இப்ப சர்வீஸ் ப்ரொமோட் பண்றோம். என்ன சார் சர்வீஸ்ன்னு கேட்டா, வெயில், கத்திரி வெயில் நாளையில இருந்து ஆரம்பிக்குது. நீங்க விரும்பினாலும் வெளியில் வர முடியாது. சரி, வெளியிலேயே வந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேல மயக்கம் போட்டுருங்க. நிறைய பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும்னு எச்சரிக்கை பண்ணிக்கலாம். அப்ப வெயில்ல எப்படி சார் பிசினஸ் பண்ணாம இருந்துக்கலாமா? நாம கொரோனாவிலேயே பிசினஸ் பண்ணாம இருக்கலையே, அப்புறம் என்ன போய் வெயில்ல பண்ணாம இருக்கு? நமக்கு எல்லாத்துக்கும் வழி இருக்குது. உப்பு வைக்கும் போது, மழை பெய்யும் போது உப்பு வைக்க போகக்கூடாது. அதே மாதிரி காற்றடிக்கும் போது பொறிவிக்கு போகக்கூடாது. அவ்வளவுதான். காத்தடிக்கிறது எதுக்கு பொறிவிக்கணும்? ஒதுக்க வேண்டியதுதான். மழை பெய்யுது, உப்பு கொண்டு போனா கரைஞ்சு போயிடும். இதெல்லாம் சாதாரணமா தெரிஞ்சது தானே. மேகம் இருக்குன்னா மழை வரும்னு நமக்கு தெரியுதில்ல. மின்னல் வெட்டுனா கண்டிப்பா மழை பெய்யும் நமக்கு தெரியுதில்ல. அதெல்லாம் நாலேஜ் தானே. அதே மாதிரி இப்பவும் நமக்கு ஸ்ட்ரோக் வருது. அப்ப அந்த வெயில்ல போகணும். வெயில் நேரம் இல்லாத நேரத்தில் நம்ம பண்ணலாமே. என்ன நேரம் சார் வெயில் நேரம்? காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 to 7, 7 மணிக்கு மேல போக வேண்டாம். வெயில் 7 மணிக்கே தெரிக்குது. அப்புறம் மாலையில 6 to 8, 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரம் ஜாயினிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். எப்படி சார் ஜாயினிங் ஃபோக்கஸ் பண்றது? நீங்க இந்த ஜூம்ல இப்ப இன்னைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். உங்க வேலை என்னன்னா 2 நபர்களை, ஒரு புதுசா சேர்ந்தவங்கள, இல்லைன்னா உங்க டீம்ல இருக்கிறவங்கள, இல்லைன்னா நீங்க என்னது உங்களுடைய நபர்கள் சேரல சார், ஆனா 2 பேருக்கு நான் கேன்வாஸ் பண்ணிட்டேன், அவங்கள கூட கொண்டு வரலாம். நீங்க இது ஜூம் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு நீங்க போயிடக்கூடாது. நீங்க கூட இருக்கணும். அவங்களோட இருந்து நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை அவங்க படிக்க ஆரம்பிச்சா, அவங்க செய்ய ஆரம்பிச்சா, கண்டிப்பா உங்களுக்கு கீழே இந்த மே 22 உங்களுக்கு கீழே 1,00,000 பி வந்துடும். 100% வரும். ஜாயினிங் தானே, கணக்கு போடுங்க. டூப்ளிகேஷன் கணக்கு போடுங்க. 2 நீங்க கூட்டு 2 பேர். நான் நாளைக்கு அவங்களுக்கு என்ன டார்கெட் கொடுக்குறேன்? நீங்க 2 பேரும் 2 பேர்த்து கொண்டு வந்துருங்கன்னு சொல்ல போறேன். 2 என்ன ஆகும்? 4 ஆகிடும். டூப்ளிகேஷன் ரெட்டிஸ். 4 8 ஆகும். 8 16 ஆகும். கூட்டுங்களேன். 2 2 4 ஆயிடுச்சு. 4 2 6 ஆயிடுச்சு. அப்புறம் 8 ஆச்சு. 6 8 14 ஆயிடுச்சு. 16 ஆயிடுச்சு. 14 16 30 ஆயிடுச்சு. டூப்ளிகேஷன் எப்படி வருது பாருங்க. டெட் ஈஸியா 100 கொண்டாந்துடலாம். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, அதை செய்யறது இல்லை. அதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் சார்? அதை செய்யறதுக்கு என்ன எல்லாரும் போய் சொன்னோடனே ஜாயினிங் வந்துருமா சார்? அது என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஜாயினிங் வரும் சார்? அதுதான் இன்னைக்கு சொல்ல போறேன். 5 குவாலிஃபிகேஷன், 5 டைப்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருந்தா உங்களால் ஈஸியா ஜாயினிங் எடுக்க முடியும். முதலாவது குவாலிஃபிகேஷன் வின். வின் சொன்னா கேரக்டர். நீங்க ஒரு வின்னிங் கேரக்டரா இருக்கு. வின்னிங் கேரக்டருக்கு என்ன வேணும்னு கேட்டா, சிங்கிள் பிசினஸ் பண்ற ஆளா இருக்கு. நான் 10 கான்செப்ட் உள்ள வச்சிருக்கிறேங்க. இதை சேர்த்து இப்போ என்ன சேர்த்து ரத்தன சேம அழுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது உங்களுக்கு ஆகமானு பாருங்க. அவன் பார்த்து முடிக்கிற கூட மறுபடியும் ஒரு பேப்பர் உள்ள சொல்லுவார். இது உங்களுக்கு ஆகுமான்னு பாருங்க. அவர் மறுபடியும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் என்ன 2 பேப்பர் உள்ள சொல்லிடுவார். அதல்ல, அது மாதிரி இருந்தா அவர் யாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க. இவருக்கு இதே தான் வேலை போல இருக்குது. அவங்க ஓடிடுவாங்க. கேரக்டர்ல என்னவா இருக்கணும்? நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் கேரக்டரா இருக்கு. வின் கேரக்டர். வின் என்ன அர்த்தம்? நம்மளும் ஜெயிக்கணும், நம்ம கூட வர்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். வின் கேரக்டர் அப்படின்னு கேட்டா, நம்ம போய் ஒரு ஆள் பேசுறோம், அந்த ஆளை என்ன மாதிரி உங்களையும் நான் ஜெயிக்க வைக்க முடியும். நான் எப்படி இது மாதிரி நான் ராயல்டி அடிச்சிட்டேன், நான் ஸ்டார் அடிச்சிட்டேன்,
நான் எமரால்டு அடிச்சிட்டேன், இல்லைன்னா நான் வின்னர் அடிச்சிட்டேன், ரன்னர் அடிச்சிட்டேன், உங்களையும் நான் அந்த மாதிரி கொண்டு வந்துடுவேன். நீங்க அதுக்கு வேண்டி என்னோட ஒத்துழைப்பு கொடுங்க. அப்போ பேசணும். அந்த மாதிரி பேசும்போது அந்த கேரக்டர் உங்ககிட்ட இருக்கணும். நீங்க அந்த பின்னல் இருக்கணும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு டைமண்ட் கிளப்பாவது பண்ணணும். நான் உங்களை டைமண்ட் கிளப் பண்ண வச்சிருவேன். குறைஞ்சது நீங்க கன்சிஸ்டன்சிலாவது இருக்கணும். அதான் கேரக்டர். நீங்க எந்த கேரக்டருமே இல்லை. ஆர்சிஎம்ல நீங்க எந்த கேரக்டருமே இல்லை. சைபரு நீங்க போய் கூப்பிட்டா ஒருத்தர் வரமாட்டாங்க. உங்களால ஜாயினிங் எடுக்க முடியாது. அப்ப நீங்க மாறிடுங்க. என்ன சார் பண்றது? நான் இப்போதானே சார் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் போய் எப்படி கூப்பிட்டா வரணும்னு. நீங்க திடீர்னு ஒரு டைமண்ட் கிளப் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு தேதி பாருங்க, கம்மி தான் தேதி. இன்னைக்கு 3 தேதி தானே, இன்னும் 7 நாள் இருக்கு. ஒரு டைமண்ட் கிளப் பண்ணுங்க. அப்புறமேலுக்கு நீங்க 2 பேரும் சேருங்க. சொல்லுங்க, நான் டைமண்ட் கிளப் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கு இன்னொன்று பெனிஃபிட் எல்லாம் வரும், நீங்க அதில் பண்ணுங்க. அப்போ கேரக்டர் முதலாவது. கேரக்டர் வந்து வின் வின் கேரக்டர். நம்ம ஜெயிக்கிற கேரக்டர் இருந்தால் மட்டும் நம்மளோட சேர்றவங்க ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு வருவாங்க. ஜாயினிங் எடுக்கிறதுக்கு வின் வின் கேரக்டர் கண்டிப்பாக ஒன்று. ரெண்டாவது கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்னு சொன்னா, நான் 4 பேர்கிட்ட பேசுங்க சார், ஒருத்தரோடு சேர்ற மாதிரி தெரியுங்க சார். நேற்றுக்கு அந்த நிர்மலா அம்மா சொன்னாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சார், யாருமே சேர மாட்டேங்கிறாங்க சார் சொன்னாங்கல்ல. அது மாதிரி மனசு விடக்கூடாது, கான்ஃபிடென்ட் இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, எறும்பு ஊற கல்லும் குளியும். கண்டிப்பா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பொருள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு பேஸ்ட் கொடுங்க, இன்னும் 10 ரூபா டீ தூள் கொடுங்க, ஒரு பிஸ்கட்டு கொடுங்க, உடச்சு கூட கொடுங்க, சாப்பிட்டு போகட்டும். நம்ம சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு அதில் ஒரு பீஸ் கொடுங்க, சாப்பிட்டு போகட்டும். இல்லைன்னா நம்ம கிரன்ச் இருக்குல்ல, மேங்கோ கிரன்ச், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரன்ச், அப்படி போட்டால் ஜம்முன்னு இருக்கு, வெயிலுக்கு அப்படி அழகாக சாப்பிடலாம். இல்லைன்னா இது இருக்குல்ல, மேங்கோ 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 பாஷ், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. அதெல்லாம் ஏதோ ஒன்று கொடுங்க, சாப்பிட்றது ஒரு டம்ளர் கொடுங்க, சாப்பிட்டு போட்டு சும்மா நாக்கில் தடவி விடுங்க. கண்டிப்பாக என்ன ஆவாங்க, உங்களோட வந்துடுவாங்க. சும்மா சொன்னால் வரமாட்டேன், சும்மா சொன்னால் வரமாட்டேங்க சார், பொருளினுடைய ருசி காட்டு. குறைஞ்சது கோதுமை மாவில் ஒரு தோசையாவது சுட்டு, பாதி தோசையாவது ஏதோ ஒன்று கொடுங்க. அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள இருக்கும். நம்ம பொருள் போனால், நம்ம பொருள் ஒரு இடத்துல போனா, நம்ம பொருளுடைய ருசி அவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா 100% நம்ம பொருள் என்ன செய்யும், அதனுடைய இலக்கை தொட்டுத்தான் திரும்பும். அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திரன் சொல்லு. எதிரியை வெல்லு, இமயத்தில் நில்லு. அதுதான் என்னன்னு கேட்டா, நம்முடைய கான்ஃபிடென்ட் லெவல். நம்ம பொருள் போன இடத்துல அதுக்கு ரிசல்ட் கொடுக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம பொருளை வந்து ஒரு டீ தூள் வேண்டாம்னு சொல்ல போறாங்களா, 10 ரூபாய்க்கு 10 ரூபா பேஸ்ட் வேணாம்னு சொல்ல போறாங்க. ஆனா அது ரிசல்ட்டோட வரும். இந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வேணும். சொன்னேன் சார், கேட்க மாட்டாங்க, செய்யுங்க, பொருளை கொடுத்து பாருங்க, உங்களுக்கு ஜாயினிங் வந்து. அடுத்தது 3வது டிசிப்ளின். டிசிப்ளின்ங்கிறது, இப்போ நம்மளை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஆர்சிஎம் டிஷர்ட் போடுறோமா, ஆர்சிஎம் துணி போடுறோமா, ஆர்சிஎம் வந்து பேஸ்ட்ல விளக்குறோமா, இல்லைன்னா நம்ம ஆர்சிஎம் தான் பண்றோமா, நேற்றுக்கு ஆர்சிஎம் இன்னைக்கு வேற ஏதாச்சும் பண்றோமா, இல்லைன்னா நம்மளுடைய கேரக்டர் என்ன, நம்முடைய டிசிப்ளின் என்ன, நம்ம யாரு. நான் வந்துங்க அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா நான் என்னது ஒரு வாரமா ஆர்சிஎம் பண்ணினேன், இப்போ ஆர்சிஎம் பண்றது. இது மாதிரி ஆளுகள்லாம் போய் சொல்லி ஆர்சிஎம்ல ஜாயினிங் எடுக்க முடியாது. டிசிப்ளின் என்ன அர்த்தம் சார்? நேற்று ஒருத்தருக்கு சொன்னேன் சார், அவர் வந்தார், பொருள் வாங்கினாரு, ஜாயின் பண்ணார். அது அப்போ அது வந்து பார்க்கறதுக்கு இவர் வந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காரு, இதே தான் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் சரியான நபர். ஒரு எல்ஐசி ஏஜென்ட் 4 வாட்டி போய் அப்ரோச் பண்ணி 4வது வாட்டி என்ன பண்ணுவாரு, அந்த எல்ஐசியில ஒரு பாலிசி எடுக்க வச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த பாலிசி எடுத்தா மட்டும்தான் நமக்கு வருமானம். பட் நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிறவங்களுக்கு வந்தா வராடி போறான், சொல்லி பாரு, கேட்கலைன்னா போய் போறேன், நத்திங். அது டிசிப்ளின் இல்லை. நம்ம அந்த எல்ஐசி ஏஜென்ட் பண்றாரு, அதுதான் டிசிப்ளின். நமக்கு டிசிப்ளின் என்னன்னு கேட்டா, ஒரு நபரை நம்ம அனாவசியமா ரீஜட்மெண்ட் பண்றது, ஒரு நபரை நம்ம வந்து கேவலமா நினைக்கிறது, ஒரு நபரை நம்ம தொடர்ந்து அவரிடத்துல நம்ம ஆர்சியமை கொண்டு போகாம இருக்கிறது. 3வது, நாம நம்முடைய உடையில நடையில நம்முடைய எல்லாவற்றிலும் ஆர்சியமை காட்டாம. இது வந்து இப்படிப்பட்டவர்கள் ஆர்சிஎம்ல சேருங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க மட்டும் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி சொல்லுவான், ஏன்டா கோமடி தலையா நீ எங்கடா போய் சாப்பிட்டு வர, ஆனா நான் வந்து எதுக்கால ஹோட்டல்ல சாப்பிட்டு வரேன், இந்த ஹோட்டல் ஆறுதுறேன், எங்களோட ஹோட்டல் தான்.
அப்போ நீ இந்த ஹோட்டல்ல சாப்பிடாம எதுக்கால ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வர அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான் 3 நாள் ஆனது எல்லாம் நான் சாப்பிடுறது இல்லை. அது மாதிரி நான் இப்ப நம்ம வந்து நம்முடைய ஆர்சிஎம் சட்டையை நாம் போடுறதில்லை. ஏதாச்சும் ஒரு சட்டையை போட்டு சுத்துறோம். அப்புறம் நம்ம போய் ஆர்சிஎம்ல சட்டையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ நீங்களாம் ஆர்சிஎம் சட்டை போட மாட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. ஆர்சிஎம்ல போடவே இல்லை. மகோத்சவா போயிருக்கு இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் புடவை கட்டி தான் அவங்க எல்லாம் கேரளா பொண்ணுங்க அத்தனை ஆர்சிஎம் புடவை தான் கட்டியிருந்தாங்க. கோபா சார் சம்சாரம், மூர்த்தி சார் சம்சாரம், எல்லாருமே எவரிபடி ஆர்சிஎம் புடவை தான் கட்டிட்டு வந்தாங்க. நான் எதற்காக இது சொல்றேன்னா அதுக்கு பேர் தான் டிசிப்ளின். நம்முடைய டிசிப்ளின் என்ன ஆகுன்னு கேட்டா மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. அப்படிப்பட்டவங்க ஆர்சிஎம்ல ஐடி காட்டா ஐடி அப்ரோச் பண்ணா கண்டிப்பா ஐடி கார்டு 100% கிடைக்கும். தென் 4வதாக நான் உங்களுக்கு சொல்றது ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் சொன்னா என்ன அர்த்தம்? திருப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. அது ஃபாலோ பண்ணு சொல்லலாம். எப்படின்னு கேட்டா ரெகுலரா வந்து போய் தொந்தரவு பண்ணாம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், ஒரு 2 நாள் கேப் விட்டு 3ஆம் நேரத்து அவங்க என்ன செய்யலாம், ஒரு ப்ராடக்ட் டச். சார் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிஸ்கட் கொடுத்துருந்தேன், எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்கு. பேஸ்ட் வேலைக்கு பாருங்க சார், அதோட நல்லா இருக்கும். அந்த டச் அப், அந்த ஃபாலோ அப் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துடுவாங்க. ஆனா நாம என்ன செய்யறது இல்லை, ஒரு முறை பார்த்து கூப்பிட்டு வரலைன்னா தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது இல்லை, அப்படிப்பட்டவங்க ஜாயினிங் எடுக்க முடியாது. ஜாயினிங் எடுக்கணும்னா கண்டிப்பா ஃபாலோ அப் இருக்கணும். அதாவது ரிப்பீட்டேஷன், தொடர்ந்து திருப்பி அவங்களுக்கு ஆர்சிஎம் சொல்லிட்டு இருக்கணும். எறும்பு ஊற கல்லும் குழியும் நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி. அந்த கேரக்டர் இல்லைன்னு சொன்னா நம்மளால ஜாயினிங் எடுக்க முடியாது. சளிச்சு போச்சு சார், நான் போய் கூப்பிட்டு அவங்க வரலைங்க சார், பொருளை கொடுங்க சார், பொருளை திருப்பி ப்ராடக்ட் டச்சில் இருங்க, கண்டிப்பா உங்களால ஜாயினிங் எடுக்க முடியும். தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லிசனிங் ஸ்கில்ஸ். என்ன லிசனிங் ஸ்கில்ஸ்னா, நம்ம கூட்டங்கள்ல பங்கெடுத்து நம்ம கூட்டங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிச்சு நம்ம வந்து அந்த விஷயங்கள்ல தெளிவாயிட்டு நம்முடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போய் பேசும்போது மட்டும்தான் நம்முடைய பேச்சுல என்ன இருக்கும், ஆசியம் இருக்கும். இல்லைன்னா அனாவசியம் இருக்கும். அனாவசியம் என்ன? இது ஒரு வாழ்வியல், இது ஒரு வந்து தாழ்வியல், இது தாவரவியல், இது இயல்பியல், இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தா ஜனங்களுக்கு என்ன தெரியும்? இது பிளக்கிறது, குளிக்கிறது, துவைக்கிறது, உடுக்கிறது, உண்கிறது, திங்கிறது, தாளிக்கிறது, கலவுறது எல்லாமே வெளியில இருக்குதுங்க. நம்ம டீம் இருக்குது. வெளியில போனா வாங்கினா பொருள், நம்ம கிட்ட வாங்கினா பொருளோட பணமும் கிடைக்கும், ஒரு பேசிவ் இன்கம் இருக்கு, பொருள் குவாலிட்டியா இருக்கு, ஹெல்த்தும் வெல்த்தும் கிடைக்கும்னு சொல்லி 2 வரையில பேசி முடிக்கலாம் நம்ம. இது ஆர்சிஎம். இதை விட்டுட்டு நம்ம அனாவசியம் பேசினா ஆர்சிஎம்குள்ள யாரும் வரமாட்டேன். அப்படிப்பட்டவங்க போய் பிசினஸ்ல வந்து பெரிய ஜாயினிங் எடுத்துட முடியாது. லிசனிங், கவனிக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த அந்த ஸ்கில்லு, எப்படி நம்ம லிசன் பண்றோம். கூட்டங்கள்னா எனக்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டங்கள், ஜூம் கூட்டங்கள் எல்லாம் கிடையாது. நான் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் ஜூம் கூட்டங்கள் இல்லை. கிருஷ்ணகிரியில் கூட்டம் நடந்தா நான் டியூட்டி முடிஞ்சுட்டு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோடவே வந்து பையில வேற துணி எடுத்து போட்டுட்டு அங்கே போய் ஷெட்ல போய் ரெஸ்ட் ஹவுஸ்ல போய் குளிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த துணி கோட் சூட் எல்லாம் டையெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த யூனிஃபார்ம் துணி எடுத்து பையில திரிச்சுக்கிட்டு அதை தூக்கி தோல்ல ஓட்டு நேரம் மீட்டிங் ஆளுக்கு போக வேண்டியது கிருஷ்ணகிரியில. அங்க போய் மீட்டிங், அங்க போனா நம்ம அவங்க சொல்றது எல்லாம் அவங்க ஹிந்தியில பேசிட்டு இருப்பாங்க, நமக்கு அது புரியாது. இருந்தாலும் பாடி லாங்குவேஜ் வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்படி போய் தெரிஞ்சுதான் நாங்களும் ஆர்சிஎம் பண்ணோம். இது மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ்ல இன்னைக்கு பின்னி படல் எடுக்கிறாங்க. சும்மா ஓப்பனர் பின்னல் இருக்கிற லேடிஸ் எல்லாம் பேசுறத பார்த்தா எவ்வளவு அழகா பேசுறாங்க. அப்போ அந்த ஸ்கில், அந்த லேர்னிங், அந்த லிசனிங் ஸ்கில், லேர்னிங் இல்ல லிசனிங் ஸ்கில் எந்த அளவுக்கு நீங்க கவனிக்கிறீங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கிடைக்கும். அப்பதான் உங்களால கான்பிடென்ட் கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு ஃபாலோ அப் இருக்கும், ரிப்பிட்டேஷன் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், கான்பிடென்ட் இருக்கும். அதோட கேரக்டர் உங்களுக்கு ஆர்சிஎம் கேரக்டரா இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஜாயினிங் எடுப்பதற்கான 5 விஷயங்கள் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 5 விஷயங்களையும் நீங்க யாராச்சும் எழுதியிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. எழுதினவங்க இருந்து கை வைப்புங்க. அது மாதிரி எல்லாம் நாங்க தப்பு பண்ண மாட்டோம் சார் அப்படின்னா நான் ஒன்றும் கட்டாயப்படுத்துறது இல்லை. யாராச்சும் எழுதியிருக்கீங்களா? எனிபடி எல்ஸ்? ஒருத்தர் கூட எழுதலையா? பிரசன்னா வெங்கடேஷ், வெரி நைஸ். சொல்லுங்க வெங்கடேஷ் சார், படிங்க. செல்வராஜன் எழுதியிருக்கார், வெரி நைஸ். பிரசன்னா படிங்க. ஒன் செகண்ட் சார்.
மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வின் வின் சுச்சுவேஷன் அதை பத்தி பேசியிருந்தோம் சார். ஆமா நம்மளும் ஜெயிக்கணும், நம்மளை தேடி வரவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். ஆமா அதுக்கடுத்து கான்பிடென்ட்டா பேசணும், எல்லா இடத்துலயும் நம்ம கரெக்டா பேசணும், தெளிவான விளக்கத்தை கொடுத்து கரெக்டா பண்ணணும். அடுத்து வந்து டிசிப்ளின் சார். டிசிப்ளின்னா நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு வேலையா நம்ம போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த வேலைக்கான மரியாதையை கொடுத்து கரெக்டா அதுக்கான உடுப்பெல்லாம் உடுத்து அந்த ப்ரொசீஜர்ல கரெக்டா போகணும். அதுக்கடுத்து ரெப்புடேஷன், அது வந்து நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து கடைசி வரைக்கும் விடாம திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும் சார். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் யாராவது நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாலும் சரி, பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலுமே நம்ம தெளிவா காது கொடுத்து வாங்கிட்டு அதுக்கான கரெக்டான தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு. அங்கே வந்து லிசனிங் ஸ்கில். ஆமா சார். அது எழுதுங்க. லிசனிங் ஸ்கில் அது நமக்கு இருக்கணும். நமக்கு வந்து அந்த அதாவது கவனிக்கிற ஆர்வம் நமக்கு இருக்கணும். அதாவது யாரா பேசிட்டு போட்டோம், யாரா சொல்லிட்டு போட்டோம், அது மாதிரி இல்லாம யார் சொன்னாலும் போய் கேட்டு கத்துக்கிற அந்த ஆர்வம் இருக்கும் நம்மளுக்கு இருந்தா நம்ம தாராளமா இன்னும் கொஞ்சம் வளர முடியும். நம்ம போய் ஜாயினிங். கரெக்ட் சார். நன்றி நன்றி பிரசன்னா சார், வாழ்த்துக்கள். நன்றி சார். நேற்று 2 பேர் சொல்லியிருந்தாங்க சார். என்னங்க சார்? நேற்று 2 நியூ ஜாயினி சொல்லியிருந்தோம்ல சார், இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங்க்கு. கூட்டிட்டு வந்தீங்களோ? ஒருத்தர் வந்திருக்காங்க சார், ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்காங்க மேடம், ஒருத்தவங்க மஞ்சுளா பாய்ன்னு சொல்லிட்டு. மேடம் இருக்காங்க சார், இருக்காங்க. எங்க மஞ்சுளா? மஞ்சுளா கை தூக்குங்க. மஞ்சுளா மேடம். இந்திரா இருக்கிறாங்க, சுமதி இருக்கிறாங்க, சீனிவாசன் அவர் வேலூர், சசிகலா, ராஜமாணிக்கம், மயில்வேல், மஞ்சுளா பி, மஞ்சுளா பாய். மேடம் உங்களை அட்மிட் பண்ணிக்கங்க. என்ன விசில் அடிக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க சார். குக்கர் ஆஃப் பண்ண மாட்டீங்களோ? மேடம் சவுண்ட் வருது, அதனால வேற ஒண்ணும் இல்ல. மேடம் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டேன் சார். சரி, இன்னைக்கு கூட்டத்துக்குள்ள ஜாயின் பண்ணிக்கிறீங்க இல்லையா? மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. நான் பேசுறது தெளிவா கேக்குதாமா? மஞ்சுளாமா கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார். ரைட் ரைட். யாருக்கு? மகாலட்சுமி கேக்குது, மஞ்சுளாவுக்கு கேட்கணுமே. மஞ்சுளாவுக்கு கேட்கலையே. மஞ்சுளா மறுபடியும் மியூட் ஆயிட்டாங்களே. அம்மா நீங்க அன்மியூட் ஆயிருக்கோ. மஞ்சுளா மேடம். சொல்லுங்க சார். நீங்க தான் பேசுறீங்களா? ஆமா சார், நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. சரி, மகிழ்ச்சி. மஞ்சுளா மேடம், இப்போ நான் எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க ஜாயின் பண்ணி? நான் 1 மாசம் இருக்கேன் சார். எவ்வளவு பொருள் யூஸ் பண்ணிக்கிறீங்க? நான் காஃபி தூள் யூஸ் பண்ணிட்டேன் சார். ஜூஸுங்கெல்லாம் ஜூஸ் ஐட்டம் போறோம். அப்புறம் சொல்லுங்கம்மா, வேற என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க? வாய்ப்பு கிடைக்கலையா? பொருள் தரலையா? யாரும் கொடுக்கலையா? நீங்க எங்க இருக்கீங்க மஞ்சுளாமா? கேட்கலையா? மஞ்சுளாமா உங்க வீடு எங்க? எந்த ஏரியா நீங்க குடியிருக்கு? நாங்களும் இங்கதான் பிரசன்னா சார் இருக்காரு இல்லைங்களா? நாகூரா? இல்ல இல்ல, இதுதான் மலைமல் நகர். விருதுநகரா? மலைமலை நகர். மறைமலை இங்க சென்னை. ஆமா, சென்னையில தான் இருக்கிறோம். பிரசன்னா சார் இப்ப பேசுறாருங்களா? அவங்க சங்கீதா ஜெய் அங்க இது வச்சிருக்காங்கல்ல, 1 ரோடு. அவங்க வந்து ஸ்ரீபெரும்புதூர் சார். இவங்க இருக்கு மறைமலை செங்கல்பட்டு நியர் சார். இருக்கு. இருக்கா? ஆமா ஆமா சார். வெரி நைஸ். அங்க போகமா, போய் மற்ற சாமான்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க மஞ்சுளாமா. நான் அந்த குரூப்ல நீங்க இருக்கிறீங்களான்னு தெரியல. என்னுடைய கமிஷன் போட்டு பாருங்க, 4,31,000 ரூபாய் என்னுடைய கமிஷன் போன மாசம். ஒரு வருஷம் வந்து போனஸா வச்சிருந்து 1,52,000 ரூபாய் எனக்கு வந்து போனஸ் மட்டும் போட்டுருக்காங்க ஒரு ஐடியில. இன்னொரு ஐடியில் பாத்தீங்கன்னா ஒரு 67,000 ரூபாய் போனஸ் போட்டுக்கிறாங்க. போனஸ் மட்டும். நாங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்துட்டு வெறும் வந்து 8,300 ரூபாய் போனஸுக்கு 15 நாள் ஜெயில இருந்தோம். 8,300 போனஸ் வாங்குறதுக்கு 15 நாள் எங்களுக்கு கூட ஜெயில வச்சிருந்தாங்க. எதுக்காக சொல்றேன்னா,
1,52,000 ரூபாய் போனஸ வாரி அப்படி வழங்கி இருக்கிறாங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு கம்பெனியில வெறும் காபி மட்டும் யூஸ் பண்ணா போதுமா மஞ்சுளாமா? எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்றது இல்லையா? இல்ல எல்லாமே யூஸ் பண்றோம் சார். மோஸ்ட்லி கொஞ்சம் பொருள் தான் நாங்க ஒன்றும் யூஸ் பண்ணல. லிக்விடு, சர்ஃபு, சோப்பு, பேஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். காபி தூள், பெருங்காயம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர். எல்லாமே யூஸ் ஒரு பண்ணிட்டு தான் ரிக்வெஸ்ட், இருக்கிறோம். உங்ககிட்ட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். மேங்கோ ஜூஸ், இந்த ரோஸ் ஃபிளவர் எல்லாமே வாங்கிட்டோம் ஆல்மோஸ்ட். சூப்பர். மஞ்சுளம்மா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நாளைக்கு கூட்டத்துல ஒரு 2 பேர்த்த நீங்க புதுசா சேர்த்திருக்கலாம், இல்லைன்னா புதிய நபர்களா கூட இருக்கலாம். ஆர்சிஎம்ல சேராத நபர்களா கூட இருக்கலாம். நாளைக்கு உங்களால கொண்டு வர முடியுமா? ஓகே சார், பேசி பாக்குறோம் சார். பேச வேண்டாம், உங்க மொபைல்லே பாருங்க, நிறைய கான்டாக்ட் இருக்கு. நம்ம போன ஆன் பண்ணா ஆஃப் பண்ணாம பேசுற அளவுக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி வெல்விசர் ஒரு 2 பேர்த்த புடிச்சு வந்துருக்கு நாளைக்கு. சரிங்க சார். நீங்க நான் சொல்றது மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. ஒரு 20 நாளைக்கு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு கீழே ஒரு 1,00,000 வியூ இருக்கு. ஓகே சார். நாளைக்கு அந்த 2 பேர்த்தோட வந்துடலாமா? வெரி நைஸ். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க மஞ்சுளாமா இடத்துக்கு. அவங்கள கூட்டிட்டு வந்து பிரசன்னா சாருக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. பிரசன்னா வாழ்த்துக்கள் பிரசன்னா, சொன்னதை செஞ்சுட்டீங்க. 2 சொன்னோமா 4 சொன்னோமா, நீங்க 1வது பண்ணிருக்கீங்களே. 25% வின் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ணா செல்வராஜ் வாங்கண்ணா. மற்றவங்க மூட் ஆகிக்கீங்க. பிரசன்னா நீங்க மூட் ஆகிக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். மஞ்சளா சார் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார். நீங்க மூட் ஆகிக்கீங்க, உங்க சவுண்ட் வருது. செல்வராஜ் பேசுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். சார் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வின் சக்சஸ் அப்படிங்கிற இதுல பார்த்தோம். செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா கான்பிடென்ட், தேர்ட் ஒன்று பாத்தீங்கன்னாக்கா டிசிப்ளின், ஃபோர்த் ஒன்று பாத்தீங்கன்னாக்கா ரிப்பிட்டேஷன், ஃபிஃப்த் ஒன்று பாத்தீங்கன்னாக்கா லிசனிங் ஸ்கில். இந்த 5 டாபிக்ல நீங்க பாத்துருக்கோம் சார். நீங்க இந்த இப்படிப்பட்ட ஆட்களால ஈஸியா ஜாயினிங் எடுக்க முடியும். ஆமா ரைட். வெரி நைஸ். நல்ல ஒரு கிளாஸ் செல்வராஜனுக்கு. நீங்க அந்த டார்கெட் ஏதாச்சும் ஆட்களை கொண்டாந்துருக்கீங்களாண்ணா? இன்னைக்கு கொண்டு வரல சார், நாளைக்கு கொண்டு வரல சார். நாளைக்கு சரி. ரெகுலர் அட்டண்டன்ஸ் இருக்கணும், ரெகுலர் ஜாயினிங் இருக்கணும் உங்க சைட்ல. உள்ளபடியே செல்வராஜன் நல்ல ஒரு எழுதியிருக்கிறாரு, நம்ம சொன்னது எழுதியிருக்காரு. வாழ்த்துவோம். ஆல் த பெஸ்ட். நண்பர்களே, ஆர்சிஎம் பிசினஸ்ல போன மார்ச்ல நம்ம எடுத்த டார்கெட்ல சேல்ஸ் எடுத்தோம். சேல்ஸ்ன்னு சொன்னா சாதாரணம் இல்லை. ஜனங்க கிட்ட அந்த பொருளை கொண்டு போய் கதவை தட்ட வேண்டியது. நாங்க அங்க பண்ணோம், கடலூர்ல பண்ணோம். மகால பயங்கர வீட்டுக்காரெல்லாம் என்ன பயங்கரமான மகிழ்ச்சி அவங்களுக்கெல்லாம். கதவை தட்டுனா வெளியில வந்தா பாடி ஸ்கேனர்ல ஏற்றி நிறுத்தினா அவங்களுக்கு நோய் இருக்குது. நோய் இல்லாத வீடுதான் இல்லை, எல்லா வீடும் இருக்குது, எல்லா வீட்டுக்குள்ளேயும் நோய் இருக்குது. நோய் இருக்கிறவங்கள தேடி போனா போதும், நமக்கு பிசினஸ் இருக்குது, அவ்வளவுதான். நம்ம ஏன்னா ஆரோக்கியத்தை கொடுக்க போயிருக்கிறோம். அதனால கதவை தட்டி வெளியில கூப்பிட்டு அத்தனை பேர்த்தையும் சந்திச்சு பொருளை கொடுத்து பெரிய லெவல்ல அது ரிஸ்க் எடுத்தோம். மில்லேனியம் பார்க்ல எல்லா இடங்கள்ல எல்லா நடைபாதைகள்லையும் சந்திச்சோம். கண்டிப்பா பண்ணணும். மே மாசம் 4ஆம் தேதி நாளையில இருந்து 7 காலையில 5 to 7, மாலையில 6 to 8 நம்ம என்ன செய்யறோம், கஸ்டமர்களை சந்திக்க போறோம். இப்ப நம்ம போய் அவங்களுக்கு பொருள் கொடுக்குறோம். பொருளை கொடுத்துட்டு ஜாயினிங் சொல்லி கொடுக்குறோம். ஏன் ஜாயினிங் பண்ணோம்? பேசிவ் இன்கம் சொல்லி தரோம். என்ன பேசிவ் இன்கம்? ஒரு குறிப்பிட்ட நான் உங்களுக்கு 2வது நாளே அதை போட்டு காமிச்சிட்டேன். பேசிவ் இன்கமுக்கு என்ன கஷ்டப்படணுமா, இதுதான் சார், இப்படி இருந்தா போதும் சார். ஒரு 14 ஸ்டெப்ல நீங்க வேலையே பார்க்க வேண்டாம் சார், அது பாட்டுக்கு வருமானம் வரும். சொல்லி கொடுங்க, பேசுங்க, இதை எடுத்துட்டு போங்க. நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 நாள் இன்னையோட உங்களுக்கு எஜுகேஷன் 3 நாள் கொடுத்தாச்சு. நாளைக்கு ப்ராக்டிக்கலா போகும். நாளை மறுநாள் வரும்போது ஆட்களோட வாங்க. ஏன்னா களம் போகாம நம்ம ஜனங்களை சந்திக்காம நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு பெரிய பிசினஸ் பில்டு பண்ண முடியாது. களம் போகணும்ல. நாளைக்கு போங்க. நான் உங்களுக்கு வேணா 5 மணிக்கு எல்லாத்தையும் எழுப்பணும்னா 4 மணிக்கு அலாரம் வைங்க. எல்லாரும் 4 மணிக்கு அலாரம் வைங்க. இது நம்முடைய லட்சியமா எடுங்க, கொள்கையா எடுங்க. அது என்னன்னாலும் சரி, ஒரு ஆள் கிடைச்சாலும் சரி, அந்த ஒரு ஆள் கிடைக்கலனாலும் சரி, ஆனா நான் களத்துக்கு போகிறேன். நீங்க களத்துக்கு போங்க சார். ஒரு ஆளு கூட கிடைக்காம எல்லாம் உங்களுக்கு போகாது. இந்த நாடு முழுக்க மக்கள் நோயில செத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய சரீரத்திலும் நோய் குடி கொண்டு இருக்கிறது.
எல்லாருக்கும் பணம் தேவை இருக்கு. த பெஸ்ட் மோட்டிவேட்டர் இஸ் மணி. பணம் தான் பெஸ்ட் மோட்டிவேட்டர். எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது. 2,43,000 ரூபாய் என்னுடைய கமிஷன் பார்த்த போது எனக்குள்ள பயங்கர மோட்டிவேஷன். என் ஒய்ஃப் ஐடி ரெண்டையும் சேர்த்துனா ஒரு 4,31,000 ரூபாய் கமிஷன் ஒரே மாசத்துல. ஒரு வருஷத்துக்கு பாடுபடணும் கார்பரேஷன்ல. ஒரு வருஷத்துக்கு பாடுபட்டா கிடைக்கிறது ஒரே மாசத்துல போடுறாங்க கம்பெனி. அவர் போட்டிருக்காரு, நம்ம ரூபி போட்டிருக்காரு 3,12,000. ரூபி பண்ண விட ஒரு எமரால்டில் இருக்கிற நான் டபுள் சைட் அச்சீவர். பெருமைக்காக சொல்ல, மகிழ்ச்சிக்காக சொல்ல. உங்களாலையும் முடியும், எல்லாராலையும் இந்த வருமானத்தை பெற முடியும். இயர்லி போனஸோட போட்டுக்கலாம். ஆமா, ஜெகதீஷ் சார் அவர் ஸ்கிரீன் சார் போடுவார்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குரோத் போனஸும் பட்டையை கிளப்பி இருக்கிறாங்க. குரோத் போனஸும் பட்டையை கிளப்பி இருக்கிறாங்க. சாதாரண போனஸ் இல்லை. ஆகையினால உங்களுக்கு அந்த பேசிவ் இன்கம் சொல்லி கொடுங்க, மக்களுக்கு காமிங்க. நான் எதுக்காக ஸ்கிரீன் ஷேர் போட்டேன்னா பெருமைக்காக இல்லை. நீங்க அதை அப்படியே எடுத்துக்கங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இதை பாருங்க, எங்க லீடர் பாருங்க, இந்த மாசம் கமிஷன் காட்டுங்க. சும்மா எல்லாம் ஒடியாது பின்னாடி வரும். ஒரு இழந்த பழம் விற்கிற ஒரு பொம்பளைக்கு இருக்கிற அந்த கான்பிடன்ட் நமக்குள்ள வரட்டும். கூறு கட்டி வச்சுக்கிட்டு குந்திக்கிட்டு கூப்பிட்டா கோடி சனம் ஓடி வரும், கூட்டம் கூட்டி காட்டுட்டான்னு சொல்றாளே. ஒரு இழந்த பழம், அது பழத்தை பத்தி சொல்லும் போது சொல்றேன், செக்க செவந்த பழம், தேனாட்டை இணைக்கும் பழம், எல்லாரும் வாங்கும் பழம், ஏழைக்கின்ற பிறந்த பழம், எல்லாரும் வாங்குற பழமையா அது வாங்க அப்படின்னு கூப்பிடுறாளே. அது மாதிரி நம்ம பொருள் என்ன அப்படி போய் கூறு கட்டிக்கிட்டு விற்கிறதா? இல்லவே இல்லை. இப்ப கூட பாருங்க, நம்ம வந்து நான் டியூட்டி முடிஞ்சு, நான் இப்ப கூட்டம் முடிஞ்சு போகையில வச்சிருக்கேன் கீழே தெரியுதா? இது ஒரு பில்லு, இன்னொரு பில்லு அந்த பக்கம் போட்டு வச்சிருக்காங்க. 2 பில்லு. இப்ப நான் போகும்போது கொண்டு போய் டெலிவரி கொடுத்து போக போறேன். இதெல்லாம் நடக்குமா சார்? நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நீங்க நடத்துங்க. என்னன்னு கேட்டா, வெயில் அடிக்குது சார், அதனால நான் எங்கேயும் வெளியில போகலைங்க சார். இளம் என்று இருப்பானை காணில் நிலம் என்னும் நல்லால் நகுங்கிறார் வள்ளுவர். என்னால ஒன்றும் பண்ண முடியல, நான் வந்து இப்படியாதான் சும்மாதான் இருப்போம்னு சொன்னா உங்களை பார்த்துட்டு பூமி சிரிக்குமாமா. ஏன் அப்படிதான் சொல்றாரு வள்ளுவர். ஆகையினால அது மாதிரி பூமியே சிரிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது. கரடியே காரி துப்புணும் மன்னனையா உங்க மன்னன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்முடைய ஸ்கில் வந்து என்ன ஆகணும்? நம்முடைய ஸ்கில் வந்து என்னன்னு நம்ம காமிக்கணும். நம்முடைய யார் இப்போ பார்த்தாலும் டைமண்ட் கேட்டார், 1000 ரூபா ஃபீஸு, பெங்களூர் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தார் கோபா சார். நாங்க போயிருந்தோம். அப்பெல்லாம் நான் சின்ன பின்னணி தான் இருந்தேன், ஒரு ஸ்டார் லெவல்ல இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் போயிருந்தேன். அப்போ அந்த கூட்டத்துல டைமண்ட் கேட்டார், எல்லாத்தையும் கேள்வி கேட்டார். நாங்க ஒரு 150 பேராட்டு இருந்தோம் அந்த ஹாலில். அந்த கூட்டத்துல டைமண்ட் சார் கேட்டார். அப்போ அவர் சபையர்ல இருந்தார், சபையர் பின்ல. அப்போ அவர் கேட்டார், நீங்க ஒரு ஆளை சந்திச்சா, வரிசையா கேட்டே வந்தார், நீங்க ஒரு 10 பேர்த்த சந்திச்சா எத்தனை பேர்த்த ஜாயினிங் எடுப்பீங்கன்னு கேட்டார். ஒருத்தர் நான் 3 பேர்த்த எடுப்பேன், நான் 4 பேர்த்த எடுப்பேன், நான் 5 பேர்த்த எடுப்பேன்னு சொன்னாங்க. என்னுடைய முறை வந்தபோது என்னை கேட்டார், காமராஜ் நீங்க ஒரு 10 பேர்த்த சந்திச்சா எத்தனை பேர்த்த ஜாயினிங் எடுப்பேன்? மொத்த பேரையும் எடுப்பேன் சார்னு சொன்னேன். 10 பேருன்னு சொல்லல, நான் சந்திக்கிற மொத்த பேரையும் எடுப்பேன் சார், ஜாயினிங் எடுப்பேன் சார். ஏன்னா எல்லாருக்கும் விளக்குறதுக்கு பேஸ்ட் வேணும், துவைக்கிறதுக்கு சோப்பு வேணும், எல்லாருக்கும் வந்து RCMல தேவையான பொருள் தான் சார் இருக்குது. ஆகையினால என்னால மொத்த பேர்த்தையும் எடுக்க முடியும்னு சொன்னேன். இப்போ நீங்களும் அதையவே வந்து நம்புங்க, அதையவே செய்யுங்க. மொத்த பேரையும் எடுக்க முடியும் நம்மளால. மொத்த பேரையும் RCMல ஜாயினிங் பண்ண முடியும். ஜாயினிங் தான் நம்முடைய நோக்கம். அதை நோக்கி நகருங்க. ஏன் சார் ஜாயினிங்கை ப்ரொமோட் பண்றீங்க? ஏன் அப்படின்னு கேட்டா, நமக்கு கீழே ஒரு பெரிய டீமை நம்ம பில்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு 24 மாவட்டம் வேக்கண்டா இருக்கு. இந்த டீமை நீங்க பில்ட் பண்றதுனால என்னன்னு கேட்டா, சும்மா சுத்திட்டு தெரிஞ்ச ஒரு ஆளை RCM குள்ள கொண்டாந்து சேர்த்துருப்பீங்க. அவர் என்ன பண்ணுவாரு, RCMல பெரிய லெவல்ல வளர்ந்து பெரிய லீடர் ஆயிடுவார். அதோட போச்சான்னு பார்த்தா, அவருக்கு கீழே வந்து சேர்ந்த ஆளுகள்லாம் என்னவா இருப்பாங்கன்னு கேட்டா, ஒன்னா எங்க அமெரிக்காவிலையோ, அப்புறம் எங்க ரஷ்யாவிலையோ, அல்லது சிங்கப்பூர்லயோ, மலேசியாவிலையோ ஏதோ ஒரு இடத்துல அவருடைய லிங்க் கிடைக்கணும். அந்த லிங்க் மூலமா நமக்கு என்ன ஆகும், நம்முடைய பிசினஸ் வேர்ல்டு வைட் ஆகும். இதுதான் ஜாயினிங் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆகையினால இன்றைய கூட்டத்தில் உங்களுக்கு 5 விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிற ஜாயினிங் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன திராணி இருக்க வேணும். இந்த திராணி இருந்தா போதுமா? தாராளமா பண்ண முடியும். திராணி மட்டும் இருந்தா போதுமா சார்? அதை கொண்டு போய் களத்துல அபியாசிக்க வேணும். அபியாசிக்கிறதுனா என்ன? ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணுங்க. இல்லைன்னா நோட்டீஸ் வேணா கூட என்கிட்ட இருக்குது, நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நோட்டீஸ் 5 ரூபா நான் போட்டிருக்கிற நோட்டீஸ், இல்லைன்னா உங்களுக்கு 2 ரூபா நோட்டீஸ் கூட இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். சும்மா கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி என்னன்னு கேட்குற ஆளுக்கு ஜாயின் பண்ணுவாங்க.
நீங்க 50 பேர்த்துக்கு கொடுங்க சார், 2 பேர் ஜாயின் பண்ணுங்க, அதுதான் நமக்கு தேவை. அதனால அது பண்ணுங்க. இல்ல ஒரு பாடி ஸ்கேனர்ல ஏத்துங்க, அவருக்கு பொருள் கொடுக்கறதுக்காக வேண்டி கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா அவருக்கு ஒரு 3000 4000 போடுவீங்க பில்லு, அது வந்து ஜாயினிங்கா மாத்திடுங்க. ஜாயினிங் பண்ண என்ன லாபம்னு சொல்லி கொடுங்க, கன்சிஸ்டன்சிக்கு மாத்துங்க, கான்ஃபிடென்ட்டா அவர் வந்து பிசினஸ் பண்ண வைங்க. இதெல்லாம் தான் நம்ம இப்போ கடை போறது. அதுக்கு தான் 5 to 7 அதுதான். 5 to 7 5 மணிக்கு யாரும் தூங்குறது இல்லை சார். எல்லாம் ரயில்வே கிரவுண்ட்ல போய் பாருங்க, வஉசி கிரவுண்ட்ல போய் பாருங்க, 5 மணிக்கு யாருமே தூங்குறது இல்லை. எல்லாம் பூரா திப்பு திப்புன்னு ஓடிட்டே இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டா 7 மணிக்குள்ள ஓடிடுவாங்க, அதுக்கு மேல அவங்க ஓட முடியாது, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. வெயில் அவளுக்கு தவிர்த்து ஈரோட்ல எல்லாம் 110 தாண்டிஸ். இன்னைக்கு வேற போட்டு பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஃபயர் கண்டிஷனுக்கு வரும், சன் ஸ்ட்ரோக், என்ன ஹீட் ஸ்ட்ரோக் வரும், அப்படியெல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம பயப்பட போறது இல்லை, நம்ம கொரோனாவுக்கு பயப்படல, இதுக்கெல்லாம் பயப்பட போறது இல்லை. நம்ம தான் அப்புறம் என்னது, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, நன்னாரி, ஒரு ரோஸ் சர்பத்து இருக்குது, அதெல்லாம் போட்டு ஜில்லுன்னு நம்ம குடிச்சோம்னா வேலை வெயில் அடிக்கும், இங்கே உள்ளுக்குள்ள குழுக்குள்னு இருக்கும். அதெல்லாம் ஏசி உள்ளுக்குள்ளே நம்ம ஏசி உள்ள தள்ளிட வேண்டியதுதான். அதனால நம்ம காப்பாத்திக்கலாம். பட் இருந்தாலும் அந்த காலையில 5 to 7 உங்களுக்கு கிளம்புவதற்கான டைம் மாலையில் 6 to 8. நாளைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைய கூட்டத்தில் பங்கெடுத்து உங்களை எல்லாரையும் வாழ்த்துறேன். யாரேனும் சொல்ல முடியுங்க சார், நீங்க இன்னைக்கு வந்து சார் இதை நான் கத்துக்கிட்டேன், நான் இதை சொல்றேன் சார்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். நான் சொல்றேன் சார், நான் இதை இன்னைக்கு கூட்டத்தில் நான் வந்து 2 பேர் எழுதியிருக்காங்க, அவங்க சொல்லிட்டாங்க. வேற யாராச்சும் அந்த 2 பேர் சொன்னதை வச்சு நான் சொல்லிடுறேன் சார். பிரசன்னா சொன்னாரு, செல்வராஜன் சொன்னாரு, வேற யாரு வந்தவங்க எல்லாம் ரைட். நீங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். மகா சொல்றீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம்மா சார். இன்னைக்கு வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் லீடர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய ஜாயினிங் எப்படி எடுக்கிறதுன்றது. ஒரு நிமிஷம் மகா சொல்லும் போது எழுதிருக்கீங்களாம்மா? இல்ல சார், நான் கவனிச்சேன் சார், எழுதல, நான் கவனிச்சேன். நம்ம பிரசன்னா சார் சொன்னதை எழுதினேன் நான். சரி, அப்ப நீங்க எழுதிட்டீங்கன்னா அதை சொன்னா மற்றவங்க எழுதுவாங்க இல்லையா? ஒருவேளை லேட்டா வந்தவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஜாயினிங் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி வேணும், எப்படிப்பட்டவங்களா இருந்தா நம்மளால ஜாயினிங் எடுக்க முடியுங்கிறத நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். மகா நீங்க அதை ஒட்டி பேசுங்க. வாங்க. சரிங்க சார். ஸோ நம்ம வந்து ஜாயினிங் எடுத்துக்க பத்தி நீங்க சொன்னது வந்து வின்-வின் சிச்சுவேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. கான்ஃபிடென்ட்டா நம்மளுடைய டாக் இருக்கணும். கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கணும். நம்ம பொருளை முதல்ல யூஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே வரும். பொருளை நம்ம யூஸ் பண்ணவா இன்னொருத்தர் போய் நம்மளால பேசவே முடியாது. ஒரு கட்டத்துல நம்ம வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட் இழந்துருவோம். எவ்வளவு மேக்ஸிமம் எந்த பொருளை நீங்க விற்பனை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருள் நம்ம முதல்ல யூஸ் பண்ணி இருக்கணும். இது வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட்டை ரொம்ப அதிகமா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ஒரு டிசிப்ளின்டா இருக்கணும். நம்மளே நம்ம பொருளை யூஸ் பண்ணாம வெளியில வந்து வெளி மார்க்கெட்ல இருக்கிற பொருளை யூஸ் பண்ணிட்டு நம்ம போய் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பொருளை போய் பேசுறதும் வந்து டிசிப்ளின்டா இருக்காது. அது ஒரு ரொம்ப நல்ல பாயிண்ட் சார். இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாமே வந்து ப்ராடக்ட் பத்தி பேசுறது வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். பட் அது ஆக்சுவலி அது ஒரு சரியான முறை கிடையாது. அது டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்றது நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதே மாதிரி ரிப்பிட்டேஷன் இருக்கணும். திருப்பி ஒருத்தர் முதல்ல வந்து ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், அவங்க வேண்டான்னு சொல்லலாம். மறுபடியும் ஒரு ப்ராடக்ட் வேணா நம்ம கிட்டத்தட்ட 800 ப்ராடக்ட் இருக்கு. ஐட்டம் வைஸ் பாத்தீங்கன்னா 36,000 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளவு ப்ராடக்ட் இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு நம்ம கிட்ட இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒண்ணு அவங்க ஹெல்த் அவேர்னஸ் பொறுத்து, அவங்க குழந்தைங்களை பேஸ் பண்ணி உள்ள ஒரு ப்ரோட்டீன் தேவைப்படும், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட பேஸ் பண்ணி நம்ம வந்து ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட ரிப்பீட்டடா ஒரு கஸ்டமர் கிட்ட கொடுக்கும்போது ஒரு பொருள் இல்லாம இன்னொரு பொருளை நிச்சயமா அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா ஜாயினிங் எடுக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. அடுத்தது ஒரு லிசனிங் ஸ்கில். அவங்க ஏன் வாங்க மாட்டாங்க, எதனால வாங்க மாட்டாங்க, நம்ம முதல்ல அவங்க நமக்கு எல்லா நாலேஜ் இருக்குன்றதுக்காக நம்ம வந்து ஓவர் ஃப்ளோ பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவை, என்ன மாதிரி பொருள் தேவை, எதனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்மளுடைய ப்ராடக்ட்ல என்ன பிளஸ் இருக்கு, நம்ம ப்ராடக்ட்ல என்ன ஹெல்த் இருக்கு, நம்ம ப்ராடக்ட்ல என்ன அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஃப்ரீ குட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லும் போது நிச்சயமா வெளி மார்க்கெட் பொருளை வாங்குறதை விட நம்மளுடைய ப்ராடக்ட்ஸும் அதே மளிகை தான் நம்மளும் வச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 2 இல்ல 3 4 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லும் போது டெஃபினட்டா வந்து அது மூலியமா நிறைய ஜாயினிங் எடுக்கலாம் அப்படின்றது நீங்க ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கீங்க சார். ஸோ நான் நேற்று கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி இன்னைக்கு 2 புதியவர்கள் 5 ஐடி போட்ட மெம்பர்ஸ் நம்ம டீம்ல வந்துருக்காங்க. ஆர்த்தி பழனி, ஃபாத்திமா பீர் அண்ட் மைவேல் சார் இருக்காங்க. ராகினி கஜேந்திரன் அண்ட் மஞ்சு பிரியா, அவங்க 2 பேரும் புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க சார். இந்துமதின்றவங்களும் வெரி குட். மஞ்சு பிரியா, இன்னொன்னு யாருமா? ராகினி கஜேந்திரன்.
வெரி நைஸ், இந்துமதி, சூப்பர் சூப்பர் திருமதி சூப்பர், இந்துமதி. வெரி நைஸ் வெரி நைஸ். மகாவுக்கு நல்ல ஒரு பாராட்டு கொடுங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் சார். நான் இப்ப உங்களுக்கு வந்து நேற்றுக்கு மகா நம்மகிட்ட சொன்னது, நான் 5 புதிய பழைய ஆட்களும் சரி புது ஆட்களும் சரி கலந்து ஒரு 5 பேர்த்த நான் கொண்டாந்து நிறுத்துறேன் சார்னு சொல்லி இன்னைக்கு கொண்டாந்து இருக்கிறாங்க. அந்த 5 பேருக்கும் நான் சொல்ற ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்க தயவு 6 செய்து பேர் மகா சார். செஞ்சு நீங்க செய்யுங்க. மகா என்ன செஞ்சாங்களோ அதை நீங்க செய்யுங்க. உங்களோட நாளைக்கு வரும்போது நீங்க அதே 5 பேர்த்த நீங்க கூட்டிட்டு வந்துருக்கோம். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, புதிய நபர்கள் வரும்போது நமக்கு புதிய டீம் கிடைக்கும். பழைய நபர்கள் வரும்போது அவங்க புதுசா போய் ஆட்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப ஜாயினிங் முக்கியங்கிறது நம்ம சொல்லி கொடுக்குறோம். அந்த ஜாயினிங் வந்து ஏன் முக்கியம்னு கேட்டா, இந்த வெயில அதுதான் பண்ணணும். நமக்கு இந்த மாசம் கூடி நம்ம சும்மாவே இருந்தா நம்ம டீம் என்ன ஆகும், நம்ம டீம் வந்து கேப்பாரற்ற டீமா போயிடும். டீமுக்கு உயிரோட்டம் இருக்காது. எதையாச்சும் ஒன்று நான் வந்து 30 நாளில் 3000 நபர்களை சந்திப்பது அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு லீடர்களை செலக்ட் பண்ணி அவங்க எல்லா சைட்லயும் வந்து ரிசர்வ் கேட்டு எது மீட்டிங் ஷெட்யூல் கேட்டு பயங்கரமா. அப்பெல்லாம் எனக்கு காரே கிடையாது, பைக் தான். நான் பஸ்ஸில் ஃப்ரீயா போறாள். போயிட்டு அங்க பைக்கு தான், பைக்லயே டிராவல் பண்ணி பண்ணி ஒரு நாளைக்கு 4 கூட்டம் 5 கூட்டம் மாடி கூட்டம் ஓப்பன் ஏர் மீட்டிங்கு அது மாதிரி நிறைய நடத்தி நடத்தி 30 நாள்ல 3000 பேர் இல்லை அதுக்கு மேல ஆட்கள் நாங்கள் சந்திச்சோம். அதனுடைய விளைவு அந்த மாசம் முருகன் வந்து 8% அடிச்சார். எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் பண்ணணும். இது சும்மா இருந்தோம்னா நமக்கு ஐடியல் மைண்ட் இஸ் டெவல்ஸ் ஒர்க்ஸ் ஆகும். இந்த ஜாயினிங் எதுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னா, நமக்கு டீம் பெருசாகணும். நம்ம இப்ப இருக்கிற ஆளுகளை வச்சு ஒரு பெரிய பின்னுக்கு போக முடியாது. அதனால புதுசா நல்ல ரைட் பர்சன்ஸ் எங்கேயோ இருக்காங்க. நமக்கு தேவையான ரைட் பர்சன்ஸ் எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களை நம்ம உள்ள எடுக்கணும். அதுக்கு தான் இந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இது விளையாட்டு அல்ல, இது நிழல் அல்ல, நிஜம். இது வந்து நீங்கள் காணப்போகிற நிஜத்திற்கான கனவு. நீங்க வந்து அடைய போகிற நிஜத்தை நோக்கிய கனவு. அதனாலதான் இதுக்கு பேரு கனவே கலையாதுன்னு நாங்க வச்சிருக்கிறோம். அதனால வாங்க மஞ்சு பிரியா வந்து குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் குட் ஈவினிங். அவங்க வந்து எப்படின்னா நீங்க இப்ப வந்து மஞ்சு பிரியா முகத்தை காட்டலாமா? நாங்க உங்களுக்கு சிகப்பா கருப்பான்னு கூட எங்களுக்கு தெரியாது. மற்றவங்க காட்ட முடியாதா? இல்ல, இங்க வந்து நைட் நான் இதுல ஃபாரின்ல இருக்கேன். இங்க நைட். நீங்க பேசுங்க. உங்களுக்கு அங்க நைட்டா? எனக்கு இப்போ நைட் வந்து 11:30 கிட்ட ஆகுது. சரி பரவாயில்ல, நீங்க பேசுங்க தான். சார் மகா வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் தான் பண்ணாங்களே தவிர புஷ் பண்ணல. இத வாங்கணும், இத நீங்க பண்ணணும், இத நீங்க செய்யணும் அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை சார். எனக்கு வந்து இத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா நீங்க வாங்கிக்கோங்க அப்படிதான் சொன்னாங்களே தவிர வேற எதுவும் சொல்லல. ஆனா அந்த ப்ராடக்ட் நான் எல்லாமே யூஸ் பண்ணி தான் வெரி சூப்பர்னா ரொம்ப எனக்கு மேகி வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ரொம்ப எக்ஸலன்ட் சார். மேகிக்கு நான் அடிமையாவே ஆயிட்டேன் அந்த மேகிக்கு. அப்புறம் வந்து அந்த பிஸ்கெட்ஸ் வெரி நைஸ் அந்த பிஸ்கெட். நான் இங்க ஃபாரின்ல எல்லாருக்குமே கொடுத்தேன். எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க அந்த பிஸ்கெட். அப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. எந்த தேசத்துல இருக்கிறீங்கம்மா? நான் இங்க சிங்கப்பூர்ல இருக்கேன் சார். வெரி நைஸ். அங்கதாம்மா முத அரிசியமே வருது. ஃபர்ஸ்ட் ஏசியன் கண்ட்ரில வருது. யூஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் கொடுங்க. என்ன கூட மகா 50 நூடுல்ஸ் நாளைக்கு நாளானிக்கு காலையில வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பா அந்த 5 குவாலிட்டி வந்து மகா கிட்ட இருக்கு சார். ஆமா, அவங்க வந்து ரொம்ப நீட்டா லிசனிங்கிறது கவனிக்கிறது மட்டுமல்ல. லிசனிங்னு மஞ்சுமா, லிசனிங்கிறது மற்றவங்களை வந்து கவனிக்கணும். அதாவது நம்ம பேச போற ஆட்களையும் நம்ம கவனிக்கணும். அவங்க எப்படி இருக்கிறாங்க, குவாலிட்டியான ஆட்களா, அவங்களுக்கு எந்த மாதிரி சொன்னா பிடிக்கும், அவங்க முகம் எப்படி மாறுது, இல்லையா அவங்கள வந்து இப்ப சொல்லலாமா விட்டு சொல்லலாமா, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அதுதான் லிசனிங் ஸ்கில். லிசனிங்னா நம்ம போய் கவனிக்கிறது இல்ல, நம்ம கத்துக்கிட்டு மற்றவர்களை கவனிக்கணும். அந்த லிசனிங் ஸ்கில் உங்களை அருமையா கவனிச்சிருக்காங்க மகா. ஈஸியா அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள் மஞ்சுமா. சொல்லுங்க. இல்ல சார், இந்த ப்ராடக்ட் நான் எடுத்து பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் காட் கிரேஸ் பண்ணுவேன், கூடிய சீக்கிரத்துல பண்ணிடுவேன். ஆனா ஆட்களை சேர்த்து விட்டுட்டேன், அவங்களுக்கு இந்தியால உள்ள ஆட்களை சேர்த்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாப்போம் அப்படின்னு. கொஞ்சம் பேர் விலகுறாங்க. ஆமா, நல்லது வந்து சீக்கிரமா கண்டிப்பா சார். நான் ஆம்பேலயும் ஒரு ரீச் ஒரு இதுக்கு போயிருக்கேன், டப்பர் வேர்லயுமே ஒரு ஹை பொசிஷனுக்கு போயிருந்தேன். பட் இது வந்து எனக்கு ரொம்ப
நியூ எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா சூப்பர். இத நான் சூப்பர்மா. வாங்குவேன். ஆம்பே வந்துமா குட் கார் பட் நாட் சூட்டபிள் ஆன் இந்தியன் ரோட். சூப்பரான எஸ். அந்த அதுக்கு மணி ஈக்குவல் வேல்யூ ப்ராடக்ட் தான் ஆர்சிஎம். நாங்கெல்லாம் ஆம்பே பார்த்தா மோட்டிவேட் ஆனோம். ஆம்பேல இளங்கோன்னு ஒருத்தர் இருக்காரு ஈரோட்ல, கண்டிப்பா சார். செத்து கண்டிப்பா. போயிட்டாரு, ஆக்சிடென்ட்ல செத்து போனாரு. இப்ப கூட அவங்க ஃபேமிலிக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்துச்சு. ஓ அது வேர்ல்டு வைடுங்கிறதுனால கோடிக்கணக்கில் எஸ். பணம் வந்துச்சு. அது மாதிரி அதையெல்லாம் பார்த்தா நாங்க மோட்டிவேட் ஆனோம். அதனால இது ஒரு பேசிவ் இன்கம். ஆர்சிஎம்ல அது வந்து ஈஸி. ஆம்பேல வந்து அடையிறத விட ஆர்சிஎம் ஈஸியா பில்ட் பண்ணி ஈஸியா வர முடியும். அதனால நீங்க ஆர்சிஎம் பக்கம் கொண்டு வாங்க மக்கள். ஓகே, கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா. வாழ்த்துக்கள் மஞ்சுமா. மகிழ்ச்சி. நாங்க சிங்கப்பூர் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. நன்றி மகா. மகா சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்து ரஜினி கஜேந்திரன். ரஜினி இல்ல, ராகினி கஜேந்திரன். சாரி ராகினி அம்மா. குட் ஈவினிங் சார். நான் ராகினி கஜேந்திரன். நான் உங்களோட கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால இதை பண்ணல. இப்போ கரண்ட்லி ஒரு 6 மந்தா தான் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பா வீட்டுல இருக்கோம் அப்படின்றதுக்காக. சோ அதுக்கப்புறம் இவங்க எனக்கு ஃப்ரெண்டுன்றதுனால சோ நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேமா. சோ இதே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பிளஸ் ஆல்ரெடி வந்து என்னோட அப்பா அம்மா எல்லாம் சுகர் பேஷண்ட். இவங்க இதை எல்லாமே ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஆயில், அது எல்லாமே வந்து நாங்க இதுதான் ரெகுலர். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மேலேயே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோப் இதுதான் நாங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட்லி யூஸ் பண்றது எல்லாமே இதுதான். சோ இதை பேஸ் பண்ணி தான் அக்கா சொன்னாங்க, இதை வந்து நீங்க ப்ராடக்ட் இது ஜாயின் பண்ணுங்க. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா அக்கா கிட்ட கேட்போம். சிறப்பு. எங்க இருக்கிறீங்க ராகினிமா? சார் குன்றத்தூர் சார். ஓ, குன்றத்தூர்லயே இருக்கீங்க. வெரி நைஸ், சூப்பர். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ராகினி மேடத்துக்கு. ஒரு 2 புதிய நபர்களை, சிறப்பான நபர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வாங்க மகா மேடம், உங்க சைட்ல கம்ப்ளீட்டா புதிய நபருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஆமாங்க சார். திருமதி இந்துமதி கூட இருக்காங்க. பட் அவங்க அன்மியூட் பண்ண அவங்க பிஸியா இருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி, நன்றிம்மா. நன்றி. சிறப்பு. மகாவுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுத்துருங்க. அது உள்ளபடியே வந்து சிறப்பு மகா. நீங்க கண்டிப்பா இந்த 8% தொடுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா உங்க டீம் பெருசா வளரும். வாழ்த்துக்கள். வாங்க வெள்ளூர் சிவகுமார் சார். அண்ணா சிவகுமார்னா நீங்க அன்மியூட் ஆயிக்கண்ணா. அன்மியூட் பண்ணியாச்சுங்களா சார்? வணக்கம் சார். சார் வணக்கம். என்னோட பேர் சிவகுமார் சார். சார் என்னுடைய சார்பில் வந்துட்டு இது பாஸ்கர்னு சொல்லி ஒருத்தர் பிளஸ் பாலாஜி 2 பேர் இன்னைக்கு மீட்டிங்ல வந்திருக்காங்க சார். வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். ஆல்ரெடி அவங்க வந்து ஐடி போட்டு ப்ராசஸிங் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. ஒரு 4-5 மந்த்தா. அவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது சொல்லிருமா? சொல்லுங்க சார். வாங்க பாலாஜி சார். பாலாஜி சார் அன்மிட்டாங்க. பாலாஜி சார் எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கிறீங்க பாலாஜி சார்? சார் உங்க ஊருங்க பாலாஜி? சார் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆலங்காயம் சார். சரி சரி. பாலாஜி சார், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க சார். நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு நீங்க வரணும். கண்டிப்பா சார். அதே வரும்போது சிவகுமார் சார் உங்களுக்கு எப்படி சொல்லி 2 பேர்த்து கூட்டு வந்தாரோ அதே மாதிரி நீங்க 2 பேர்த்து கூட்டு வரணும். அது ஜாயினரா இருக்கலாம், புதிய நபரா இருக்கலாம், ஜாயின் பண்ண போற அளவுக்கு கூட இருக்கலாம். அவரோட லீடர் வந்து பாஸ்கர் இருக்கார் சார். இன்னொரு பாஸ்கர் அன்மியூட் பண்ணுங்க. பாஸ்கர் பாஸ்கர் உங்களை அன்மியூட் பண்ணீங்க. பாஸ்கர் சார் மகிழ்ச்சி. சிவகுமார் சார், உங்களுடைய முயற்சி ரொம்ப அருமை. தொடர்ந்து பாஸ்கர் சார் சொல்லுங்க. 2 புதிய நபர்களோட நாளைக்கு அவர் வர சொல்லுங்க. உங்க டீம் எப்படி பெறுதுன்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா டூப்ளிகேஷனுக்கு நல்ல வல்லமை இருக்கு சார், பவர் இருக்கு. நான் டூப்ளிகேஷன் சொல்றேன் இன்னொரு முறை கூட. டைம் நமக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கிறதுனால 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். 2 4 ஆயிடுச்சு, 4 2 6, அப்புறம் 4 8 ஆகும். அப்ப எவ்வளவு? 6 8 14. இப்படிதான் டூப்ளிகேஷன் வரும். பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப் 5 ஸ்டெப்ல 100 ஜாயினிங் இருக்கும். அதெல்லாம் வந்துடும். அது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, கராரா செய்யணும். இதை வந்து கேர்லெஸ்ஸா பண்ணாம கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு
100 ஜாயினிங் வரல, எனக்கு 50 தான் வந்திருக்குன்னா என்ன சார் நட்டு 50,000 வியூ இருக்குமே நம்மளுக்கு கீழே, நஷ்டம் எதுவுமே கிடையாது சார். இல்லை சார் நான் 100க்கு முயற்சி எடுத்தேன், எனக்கு ஒரு 25 ஜாயினிங் தான் கிடைச்சிருக்கு, என்ன நட்டம்? 25,000 வியூ இருக்குமே கீழே, நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறத விட இதெல்லாம் பெஸ்ட் இல்லையா? அதனால இந்த இந்த பயிற்சி களம், இது பேரே பயிற்சி களம் தான். பேசி பழகுங்க. 10 நிமிஷம் இருக்குது, நீங்க எல்லாரும் படப்படப்பான்னு பேசுங்க, 2 நிமிஷமாவது பேசுங்க. சார் நான் போய் பேசினேன் வரல, நேற்றுக்கு அந்த அம்மா சொன்னாங்கல்ல, நிர்மலா அம்மா, பேசினேன் வரலன்னு சொன்னாங்க, நான் மறுபடியும் சொன்னேன் விடாம பேசுங்கம்மா, பொருளை கொடுங்கம்மா, பேசாதீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு கூட்டத்துக்கே வரல, ஒருவேளை அவங்க பொருளை கொடுக்க போயிட்டாங்களேன்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடாது, ரெகுலர் மீட்டிங்ல இருக்கணும். இது சாதாரண கூட்டம் அல்ல, இது கனவே கலையாத நிகழ்ச்சி. ஆகையினால பேச உங்களுக்கு நான் சார் பயிற்சி எடுக்க. பாஸ்கரன், ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க ஹலோ பாசு. பாசு சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், பேசுங்க. ஹலோ பேசுங்க சார், எனக்கு கேக்குது. சார் நான் ஒரு 3 மாசமா அந்த பிசினஸ் பண்ணி தான் சார் இருக்கேன். மகிழ்ச்சி. ஹலோ மகிழ்ச்சி சார். சார். இதுல இருக்கிற பொருள் எல்லாமே நான் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லி அறிமுகப்படுத்துறேன். நம்ம கிட்ட வாங்குறவங்க எல்லாமே இது நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. ஹலோ சொல்லுங்க பாஸ், கேக்குதுங்க. அதான் சார், இன்னும் மேற்கொண்டு நல்லபடியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னும் ட்ரை பண்ணிருக்கிறேன் சார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கம்பெனி. சூப்பர் பாஸ்கர் சார், ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க பாஸ்கர் சார். சொல்லுங்க சார். நாளைக்கு கூட்டத்துல வரும்போது உங்களை எப்படி சிவகுமார் 2 பேர்த்த புதுசா கூட்டு வந்தாரோ அதே மாதிரி நீங்க 2 நபர்களை கூட்டு வந்துருங்க. சேர்ந்தவங்க, சேர போறவங்க, ஏற்கனவே புதுசா சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு 2 பேர்த்தோட வாங்க பாஸ்கர். சரிங்க சார். சரிங்க சார். ரைட், அது இந்த ஜூம்குள்ள 2 பேர்த்தோட வந்து சேருங்க. ஓகே, சரிங்க சார். சரிங்க சார். வெரி நைஸ். நல்ல கிளாஸ் கொடுங்க பாஸ்கருக்கும் சிவகுமார் சாருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். வேற யாரும் இருக்கீங்களா உள்ள பேசுறவங்க? நான் கைது, நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க சார். நான் இந்த அனுபவம் எப்படி இருக்கு எனக்கு, நான் எல்லாருமே கற்று தேர்ந்தவங்க எல்லாம் கிடையாது, நம்ம எல்லாரும் பயிற்சி தான் எடுத்துட்டு இருக்கிறோம். இது பயிற்சி களம் தான். அதனால நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம் சார். நான் இது மாதிரி உங்களை யாரையும் கேவலமாவெல்லாம் நினைக்க மாட்டேன். இப்போ நேற்று நிர்மலாமா சொன்னாங்க, அவங்கள நாங்கள் ஏதாவது கேவலமா நினைச்சோம், அப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம். நம்ம ஏன்னா தெரியாத தொழில தெரிஞ்சவங்களோட சேர்ந்து பண்றோம். அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்க தாராளமா கையை தூக்கி கேட்கலாம். யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேற ஆச்சு நம்மளுக்கு தெரியலன்னு நினைச்சுக்குவாங்கனால நீங்க நினைக்கவே வேண்டாம். இது கத்துக்கிற இடம் தான், எல்லாரும் கத்துக்கிறதா வந்திருக்கிறோம். எனிபடி எல்ஸ்? மயில்வேலை ராசி 2 பேருக்கு புதுசா கூட்டு வந்தாரா? நீங்க அப்படி கேட்டுருவீங்கன்னு தானே சார் நான் மூட்லயே இருந்துகிட்டு இருக்கிறேன். தயவு செய்து நாளைக்காவது 2 பேர்த்து கூட்டு வாங்க என்று சொல்லி இந்த கூட்டத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். உங்களை எல்லாத்தையும் நான் அன்மியூட் பண்ண போறேன். என்ன காரணம் கேட்டா, உங்களுடைய காணப்போக்கூடிய நிஜமான ரிசல்ட்டுக்கான கனவு களம் இது. அப்போ கனவு, உங்க கனவு கலையக்கூடாது. அப்படி அதுக்கு நான் தூங்கிட்டே இருந்தா பரவாயில்லையா சார், என் கனவு போகாம இருக்குமா சார்? தயவு செய்து நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. தூங்கும்போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. உங்களை தூங்க விடாம துரத்தணும். என்ன துரத்தணும்? நான் ராயல்டி அடிக்கணும், டெக்னிக்கல் அடிக்கணும், நான் எமரால்டு வரணும், ஸ்டார் எமரால்டு வரணும், நான் பெரிய பின் அடிக்கணும், நிறைய வருமானம் சம்பாதிக்கணும், விரும்பின வாழ்க்கையை வாழணும், கிடைச்ச வாழ்க்கையை வாழக்கூடாது, நினைச்ச வாழ்க்கையை வாழணும், நான் விரும்பின இடத்துக்கு போகணும். எல்லாம் ஆர்சிஎம் உங்களுக்கு கொண்டு போகும். ஆர்சிஎம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும். கண்டிப்பா முடியும். முடியாது என்பது முயலாது மட்டும்தான். உங்களுக்கு களவு கொப்பாக உங்க வயது வாழ வயதா மாறும். நீங்க 100 வயசு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆர்சிஎம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஆசைப்படுங்க. நீங்க உங்களை நேசிங்க, நீங்க உங்களை நேசிங்க, நீங்க உங்களை ரசிங்க, நீங்க என்ன செய்யுங்க, செல்ஃபா நான் ஐ எம் த பெஸ்ட், நான் தான் பெஸ்ட்ன்னு சொல்லி உங்களை நீங்க நினைங்க. கண்டிப்பா உங்களால எதையும் சாதிக்க முடியும். சும்மா போய் முடங்கி கிடக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. நம்ம வாழும் காலமெல்லாம் ஒரே வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஹாப்பி லைஃபா இருக்கட்டும். ஆகினால இந்த கனவு உங்களை அப்படியே உங்கள் கண்களில் வட்டமிடட்டும், ரீங்காரமிடட்டும். தூங்கும் போது வரக்கூடாது, தூங்க விடாமல் செய்யணும். கண்டிப்பா நான் அந்த இலக்கை அடைவேன். யாரும் வாங்க முடியாத ஒரு காரை நான் வாங்குவேன், யாரும் கட்ட முடியாத ஒரு வீட்டை நான் கட்டுவேன், யாரும் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன். அப்படி நினைச்சு பாருங்க. ஆர்சிஎம் உங்களுக்கு அதுக்கு ஒத்தாசையா இருக்கும். இந்த கனவு களம் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா, நான் சும்மா கூட இருக்கலாம், ஐடியலா கூட இருக்கலாம், அதெல்லாம் மேட்ரு. உங்களையும் சேர்த்து வின்வின், நான் ஜெயிக்கிறேன், உங்களையும் சேர்த்து ஜெயிக்க வைக்கிறதுக்கான களம் இது. அதனால் உங்களை எல்லாத்தையும் இந்த இரவு நேரத்துல வாழ்த்தி அன்மியூட் பண்றேன். ஒருமித்த குரல்ல சொல்லணும், கனவே கலையாது. சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம
குட் நைட் சொல்லிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணியாச்சு. எல்லாரும் முதல்ல அன்மியூட் ஆகணும். அன்மியூட் ஆயாச்சா? அன்மியூட் ஆயிருந்தேன். எஸ், வெரி நைஸ். இப்ப சொல்லுங்க. கனவே கனவே கலையாது. கனவே கலையாது. கனவே கலையாது. கலையாது. கனவே கலையாது. கனவே கலையாது. சத்தமா சொல்லுங்க. இதுதான் கனவே பாதை, கலையாது. இதுதான் பயணம். கனவே கலையாது. இதுதான் பாதை, இதுதான் பயணம். வெரி நைஸ், சூப்பர் செல்வராஜனா. கனவே கலையாது. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.